தக்கலை பகுதி புலியூர் குறிச்சி சாலை. இங்கே ஒரு ஆலயம் உள்ளது, நடை திறக்கப்படவில்லை. பார்ப்போம். மேலாங்கோடு செண்பகவல்லி அம்மன் ஆலயத்தின் முகப்பு தோற்றம் பார்ப்போம். பக்தர்களை காணவில்லை, நடை திறக்க நேரமாகும் என்று தெரிகிறது. பக்கத்தில் ஒரு சிவாலயம் உள்ளது, அதன் அருகே வியாபாரிகள் இருக்கிறார்கள், அவர்களையும் பார்ப்போம். அருள்மிகு காலகாலர் திருக்கோயில் 8வது சிவாலயம். அதன் அருகே ஒரு மார்க்கண்டேயன் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. இதை பற்றி இங்கே இருக்கும் வியாபாரிகளிடம் கேட்டு பார்ப்போம். தாயே வணக்கம். எப்படி வியாபாரம்லாம் எப்படி இருக்கு? சுமாராக தான் இருக்கு இல்லையா? சரி, நீங்கள் நல்ல ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் பகுதியில் 2 பேர் அழகாக இருந்து வியாபாரம் பார்த்துட்டு இருக்குதிய. உங்கள் இந்த இடத்தினுடைய பெருமை, இந்த ஆலயத்தினுடைய பெருமை எல்லாம் சொல்லுவீங்களா தாயே? சொல்லலாமா? சரி, சொல்லுங்கள், பார்க்கலாம். மேலாங்கோடு உலக புகழ்பெற்ற அம்மன். கேட்ட வரம் கேட்டபடி கிடைக்கும். முக்கியமா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிட்டும். இவா நம்பி வந்தவங்களை காப்பாத்துறவா. நம்பி வந்தவங்களை காப்பாத்துறவங்கன்னா ஒரு எப்படின்னா, ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டா, இப்ப அம்மா நான் துரோகம் பண்ணியாச்சு, அந்த ஆள்கிட்ட சண்டைக்கு போக முடியாது, அடிதடிக்கும் போக முடியாது. சாத்வீகத்துல அமைதியா போய் காந்தி எப்படி உப்பு சத்தியாகிரகத்துக்கு போராடினாரோ அந்த மாதிரி அமைதியா நம்ம கேட்கணும்னா, மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லணும்னா, பெத்த தாய் கிட்ட கூட சில ரகசியங்கள் சொல்ல முடியாது. ஆனா அம்மா கிட்ட இங்க வந்தா மேலாங்கோட்டுக்கு ஏக்கியம்மா எல்லா கஷ்டத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுக்கலாம். இவகிட்ட மனசார எல்லாவதையும் சொல்லலாம். நிறைய குறை எல்லாம் அவங்கள்ட்ட போடலாம். பாரத்தையில அவங்கள்ட்ட போட்டா நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். நிச்சயமா கிடைக்கும் இல்லையா? ஆறுதல் கிடைக்கும். சரி, எல்லாமும் சௌரியமாவும் இருக்கும் இல்லையா? நல்லபடியாவும் கை கால் சுகத்தோட ஒரு மனுஷன் பிறந்தானா, பொன் பொருள் ஆபரணம் நிலம் நீர் தேவைப்பட்ட சொத்து பத்து இருக்கிறத விட கை கால் சுகம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உலகம் ஃபுல்லா நோயும் நொடியும், கிட்னி பாதிப்பும், கல்லீரல் பாதிப்பும், கணையாய் பாதிப்பும். மனுஷனா பிறந்து கடவுள் மண்ணு கூட்டுக்குள்ள உள்ள வச்சா மூச்சை. ஆனா இப்ப அந்த மூச்சு எங்க இருக்குன்னு தெரியல. அந்த மண்ணு கூட்டு ஒரே உடஞ்சி போய் தான் கிடக்கு. அப்படி கிடக்கு இல்லையா? ஆமா. இப்ப அதுக்குதான் ஹாஸ்பிட்டலு அதுன்னு போறா. சித்தால சரி பண்றா, இருந்தாலும் சித்த வைத்தியம் சரி பண்ணுவாங்க இல்லையா? சரி பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பத்தியம் பார்க்கணும். பத்தியம் பார்க்கணும். இன்னைக்குள்ள ஆட்கள் பத்தியம் பார்க்க விரும்பாது. பார்க்க விரும்ப மாட்டா. விரும்பலன்னா அதுக்கு அனுபவிச்சுதான் ஆகணும். நிச்சயமா. இதுல இருந்தும் எல்லாம் பார்த்தாலும் கடைசியா மேல பாக்குற டாக்டர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு கடவுளோட துணை இருந்தா காப்பாத்தப்படும். ஓ, அப்படி அப்படி சொல்லுவாரு இல்லையா? நான் என்னால முடிஞ்ச வரை பண்ணிட்டேன், நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க, உங்க தெய்வம் தான் உங்களுக்கு துணை, அப்படி சொல்லுவாங்க. ஆமா, இவ்வளவு பணம் செலவு பண்ண போறோம், நீங்க கடவுள் துணை இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதெல்லாம் சரியாகும், இல்லன்னா உங்களுக்கு கிடையாது. அவ்வளவுதான். அப்ப நான் முக்கியமா நம்ம யாரோட துணையை தேடணும்? கடவுளோட துணையை தான் தேடணும். அப்போ இங்க வந்தா, இங்கன்னு மட்டும் இல்ல, எங்க இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் மாதா பிதா குரு தெய்வம், இது மூணுத்தையும். இல்ல இன்னொரு விஷயம் உண்டு, நம்ம நாட்டிலையும் துரோகம் பண்ணி வீட்டுக்கும் துரோகம் பண்ணி தெய்வத்தை தேடி போய் புண்ணியம் இல்லைன்னு ஒரு பழமொழி உண்டு. மாதா பிதா குரு தெய்வம். கண்டிப்பா. அதுதானே? கண்டிப்பா. இப்போ அவங்களெல்லாம் சல்லியம் பண்ணிட்டு தெய்வத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டோ, பூஜை பண்ணியோ, பிரார்த்தனை பண்ணியோ எந்த புண்ணியமும் கிடையாது. எந்த இதுவும் கிடைக்காது. அதனால அந்த முன்னோர்கள் அன்னைக்கே சொல்லியிருக்கு, மாதா பிதா குரு தெய்வம். ஆமா, இவங்க 3 பேரையும் மதிக்க தெரியணும், போற்ற தெரியணும். அப்படி தெரியலனாலும் இங்க அப்பா நான் தெரியலம்மா, தெரியாத தப்பு பண்ணிட்டேன், இனி மன்னிச்சிருங்க, இனிமேலால தப்பு வராம நீங்க பாருங்க, எனக்கு ஒரு புது வாழ்வு கொடுங்கனா கண்டிப்பா ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. மன்னிக்கிற மனப்பான்மை இவங்களுக்கு உண்டு. ஏன்னா இவங்க தான் கூடாகி புல்லாகி புகுவாய் மரமாகி பள்ளியுருவமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லரசராய் அப்படியாக சொல்லப்பட்ட சிவபுராணத்துல அத்தனை ஜீவன்களையும் படைத்த சிவபெருமானு இவங்க தான் அத்தனையும் படைச்சாங்க. பல்லுயிரும் இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. மன்னிப்பு கண்டிப்பா உண்டு, எல்லாருக்கும் மன்னிப்பு உண்டு இல்லையா? ஆமா, தப்பு பண்ற எல்லாரும் தப்பு பண்ணிட்டே போவாங்கன்ற கதையும் இல்ல. மன்னிப்புக்கு ஒரு அளவு உண்டு, ஒரு அளவு தான் மன்னிப்பாங்க, அதுக்கு மேல தண்டனை தான். நிச்சயமா இல்லையா? எப்போ மன்னிப்பு கொடுக்க முடியாது இல்லையா? ஏன்னா ஒரு தடவை 2 தடவை சின்ன சின்ன இதுகளுக்கு விட்டுருவாங்க, சரி கொஞ்சம் சின்ன சின்ன தண்டனையோட. அதுலேயும் திருந்தாத ஆளா திருந்தாம போனா அனுபவிச்சுதான் ஆகணும். இல்ல அனுபவிச்சுதான் ஆகணும். அப்படிதான் இல்லையா?
அது மழை பெஞ்சா தண்ணி நிக்குது, அந்த தண்ணியை நம்ம கண்ணை கொண்டு பாக்குறோம். பார்க்கும்போது தாண்டி சேரா இருந்தா தாண்டி போயிருவோம். நல்ல குளத்துல தண்ணி நிக்குதுன்னா குளிக்கவோ குடிக்கவோ பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குது, நல்லது கெட்டது இருந்தா அறிஞ்சாதான் தெய்வம் காட்சி தரும். இது அறியாதவனுக்கு வெறும் மண்ணுதான் இல்லையா? அது ஒண்ணும். சரி சரி. அது மாதிரி நான் ஒரு மனுஷன் இன்னைக்கு பூமியில பிறந்துட்டான், நான் இப்ப பிறந்தாச்சு. ஆனா சோறு தின்னோம் படுத்தோம் உறங்கணும்னு இருக்கிற வேலையை விட எனக்குன்னு ஒரு சில காரியங்கள் கடவுள் எனக்கு கட்டளை இட்டிருக்காரு. அந்த காரியத்தை நான் முடிக்கிற வரைக்கும் இந்த பூமியில இருந்துதான் ஆகணும். ஆனா எனக்கு வீட்டுல நான் துணி துவைக்கணும், இல்ல சாப்பாடு வைக்கணும், நான் சாப்பாட்டுக்கு பார்க்கணும், என் புருஷனை பார்க்கணும், என் பிள்ளையும் பார்க்கணும், இது எனக்கு வேலைதான். இருந்தாலும் இந்த ஜென்மாக்குன்னு ஒரு கர்மா உண்டு. அந்த கர்மாவை இந்த ஜென்மத்துல நான் செஞ்சு முடிச்சாதான் எனக்கு அடுத்த படிக்கு உண்டான வேலையை நான் போக முடியும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஜீவனுக்கும் இறைவன் ஒரு ஒரு கட்டளையை இட்டிருக்கான். அந்தந்த வேலையை அந்தந்த வேலையை அந்தந்த இடத்துல செய்யணும். பள்ளிக்கூடத்துல படிச்ச மாதிரி 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படிச்சு மேல போறோம். அந்த மாதிரி நமக்கு ஒரு இது இருக்கு. அதே மாதிரி கடவுளோட கட்டளை பிரகாரம் ரொம்ப அதுக்குன்னு பக்தியோட கிடக்கணும்னு சொல்லல, கடவுள் இல்லைன்னு சொல்லணும்னு சொல்லல. உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. அதுவே நன்மையா இருக்கணும். அப்படின்னா உங்க குடும்பத்துக்கும் நன்மையா இருக்கணும், எல்லாருக்கும் நன்மையா இருக்கணும், எல்லாருக்கும் நன்மையா, தீமையா இருக்க கூடாது. தீமையா தெரிஞ்சு செய்யக்கூடாது. தீமை தெரியாம செய்யலாம், தெரியாம செய்தா மன்னிப்புண்டு, தெரிஞ்ச பிறகு செய்யக்கூடாது. ஆமா சரி, எதா இருந்தாலும். ஏன்னா நமக்கு அப்புறம் வாழையடி வாழையா வம்சங்கள் வாழணும்னு நினைக்கிற ஒவ்வொரு ஜீவனும், இப்ப பூனை இருக்கு, நாய் இருக்கு, எலி இருக்கு, ஜீவன்கள் இருக்கு, குழந்தை எல்லாம் பெத்து போடுது. அது என்ன தரும்னு பெத்து போடுது? ஒண்ணும் இல்ல, எதிர்பார்ப்பே இல்ல. அந்த மனுஷனுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு, அதான் தப்பு. அந்த எதிர்பார்ப்பு இருக்க கூடாது, இந்த மனுஷன் மட்டும்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கான். நிச்சயமா இந்த எதிர்பார்ப்பு இல்ல. வேற எந்த உயிரினங்கள்ட்ட இந்த எதிர்பார்ப்பு கிடையாது. பாம்பு, பல்லி, அரணை, ஓந்தான், நாய், ஆடு, மாடு எந்த இதுகிட்ட எதிர்பார்ப்பு இல்லை. இந்த மனிதன் தான் இந்த எதிர்பார்ப்பு. பறவைகளும் அந்த மாதிரி தான் எதிர்பார்க்க கிடையாது. அது அந்த ஸ்நேகத்தோட நிஜமா இருக்கு. மனுஷன் வந்து அடுத்தவனை பேச்சை கேட்டு இவன் நாசமா போனேன். ஒரு எதிர்ப்பு எங்க அம்மா இது பார்க்கல, உங்க அம்மா பார்க்கல இல்லையா? பெத்தா இந்த மாதிரி எதிர்ப்பு ஒன்றும் பார்க்கல. நாங்களே பாடுபட்டு அப்படியே இருக்கு. கையாளுக்கு போய் கையாளுக்கு போய் பல வேலையும் செய்து அப்படியே பழச்சிட்டு இருக்கோம். களை எடுக்க போய் சூடடிக்க போய் எல்லா வேலையும் செய்யும். எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு தான் இப்போ தான் பூ வியாபாரம். இதுக்கு முன்னாடி இங்க மஞ்சள் வியாபாரம் தான் விற்கும். ஓ சரி. அந்த சமயம் எங்களுக்கு பிழைக்கிறது அது எப்படி தெரியல, தானே அந்த ஆர்வம் கொஞ்சம். இது நம்ம மனுஷன் எல்லாத்தையும் கேட்டுதான் நம்ம படிச்சோம். ஒவ்வொரு காலத்துலயும் ஒவ்வொரு வழி அவர் காட்டுறாரு. 3 வருஷம் படிச்சிருந்தாலும் நமக்கு அதுக்குள்ள ஒரு இது இல்லை. சரி, அப்படியாக நம்ம இது வந்து உட்கார்ந்து இப்போ இருக்கேன். அதனால எங்க அம்மா அந்த எதிர்ப்பு பார்க்கல. நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்ந்து நம்ம இப்படிக்கு நடக்கக்கூடாது, இப்படி நடக்கணும்னு ஒரு அளவு நீதி நியாயமா நடக்கும். ஒரு வியாபாரம் இன்னைக்கு நம்ம செலவு பண்ண மாட்டோம், நாளைக்கு கிடைக்காது, இதை வச்சு நமக்கு நாளைக்கும் பண்ணணும் அப்படின்னு. அப்படிதான் நான் ஒரு பயபக்தியோட தெய்வத்தை நினைச்சு நடக்கும் இல்லையா? இன்னை வரைக்கும் நான் அப்படிதான் இருக்கேன். இன்னைக்கு கிடைச்சா இன்னைக்கு நான் தள்ள மாட்டேன், நாளைக்கு நமக்கு கிடைக்காது. ஆமா, கிடைச்சா கிடைக்கும். அப்படி போனாதான் நம்ம குடும்பமே கிடைக்கும். சரி சரி. வாரது 10 ஆனா செலவு 20 ஆனா இருந்தா முடியாது இல்லையா? ஆமா, சரி. பொம்பளைகள் தான் ஆம்பளைமா அதை நடத்தாங்க. இரு இடமும் இரு பேரும் நல்ல மாதிரி இருந்தா குடும்பமே கொஞ்சம் கூட வாழ்ந்துட்டு. முன்னால இருந்ததுக்கு இன்னைக்குள்ள நிலைமைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அது அதை பற்றி எப்படி சொல்லுங்க தாயே? அந்த காலத்துல வந்து ஒரேனா 2 அணா காசு அவ்வளவு, அந்த அளவு அதை வச்சு செலவு பண்ணி அழகா போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கடன் இல்லாத வீடே இல்ல. கடன், எதிர்பார்ப்பு, ஆடம்பரம் எல்லாம் அடுத்த ஆளை பார்த்து எனக்கு அதை போல இருக்கணும், இதை போல இருக்கணும் ஆசை மனசுக்குள்ள. அதனால நிறைய தப்புகளும் நிறைய நடந்திருக்கு. தப்புகளுக்கும் நிறைய குடும்பங்கள் நிறைய பிரிஞ்சிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, கைக்கு கிட்டினது நமக்கு இன்னைக்கு ஆண்டவன் கொடுத்தது, அதை வச்சு பரிமாணம் தெரியணும், நிறைவா போகணும். இல்லாததுக்கு ஆசைப்பட்டா சிக்கல் தான். இக்கரைக்கு அக்கறை பச்சைதான். இங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல அது பச்சையா இருக்குன்னா அதோட ஒண்ணுமே கிடைக்காது. ஆண்டவன் இங்க கொடுத்ததுதான் நமக்கு கிட்டும், அடுத்ததுதான் நமக்கு வேணும்னு பறக்கணும்னு நினைச்சோம்னா அது நமக்கு சிக்கல்ல மாட்டிடும். அது வாழ்க்கை. ஆமா, இன்னைக்கு முன்னால ஓலை வீடு, குடிசை வீடு, மண் வீடா இருக்கும். ஆனா நிம்மதியா இருந்தாங்க வீட்டுல. வீட்டுல கடன் இருக்காது. அண்ணன்னைக்கு வேலையை போயிட்டு வந்து ஏதோ வந்து தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்குவேன். இன்னைக்கு தூங்க முடியல ஒரு வீட்ல. வீடு தான் மட்டும் வீடா இருக்கு, பெயிண்ட் அடிச்சிருக்கு, பெரிய வீடா இருக்கும். கடத்துல நிரம்பி
எப்போ வட்டிக்காரன் வருவான், எப்போ குழுக்காரன் வருவான், எப்போ லோனுக்காரன் வருவான், என்ன பண்ணது நிம்மதியே இல்லை. இப்போலாம் குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு ரூம் வேணுமா, எல்லாருக்கும் ஒரு ரூம். ஆமாம், ஆளுக்கு ஒரு ரூமு அப்படி ஒரு ரூமில் எல்லாரும் ஆமாம், அன்னைக்கு ஒரு ரூமில் எல்லாம் படுத்து நல்லா சந்தோஷமா இருந்து திண்ணையில் படுத்திருக்கோம். இன்னைக்கு சொகுசா நினைச்சு போய் சிக்கலில் மாட்டியிருக்கு. எல்லா இடம் அப்படி தான் இருக்கு. குடியில் கிளம்புறதுனால நம்ம வச்சு இதை தட்டி ஆமாம், எல்லாரும் வந்து இருந்து சாப்பிட்டோம். இப்போ அப்படி முடியாதுல்ல. இப்போ அப்படி முடியாது. தனியாக தான், எனக்கு தனியாக தான். அப்படி வந்து ஓய வச்சு நான் சாப்பிட மாட்டேன். ஆமாம், அப்படி நிலைமை அப்படி போயிட்டு இருக்கு இல்லையா? சரி, நீங்கள் இந்த பூ வியாபாரம் பண்ணதா வேலை? பூ சும்மா இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இல்லையா? சப்போர்ட்டுக்கு குறி சொல்லுவோம். குறி சொல்லுவீங்களா? அப்போ எனக்கு ஒரு சின்ன குறி சொல்லலாமா? எப்படி கையை பார்த்து சொல்லுவீங்களா, ஜாதகம் பார்ப்பீங்களா? கை பார்த்து, அதான் முகம் பார்த்தே சொல்லுவீங்களா? கையும் பார்ப்போம், ஜாதகமும் பார்ப்போம். அப்படியா? சரி சரி. இது நீங்கள் படித்து வந்ததா, இறைவனுடைய அருளால் தானாக கிடைச்சதா? இது தாத்தம் பாட்டம் பூட்டம் ஓ, பரம்பரையா எங்களுக்கு இதை பார்த்து தான் அப்படி எங்களுக்கு சோறு. ஓ, அப்படி அது ஒரு தொழில் மாதிரியே நடக்குது இல்லையா? ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு இது. எங்களுக்கு இறைவன், நாங்கள் படித்தது பெரிய படிப்பு, பிஏ கார்பரேட் முடிச்சு எம்காம் முடித்தேன் நம்ம சென்னையில் ஏஎம் ஜெயின் காலேஜில். அப்படியா? ஆமாம், பிரவேசிக்கா மட்டும் ஹிந்தி முடிச்சிருக்கேன். டைப்பிங் ஆயர் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிருக்கேன். எல்லாம் தெரிஞ்சு வேலையும் பார்த்தேன். அப்படியா? ஆனா எனக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, பெரியவங்க நிறைய பேர் நம்புவாங்க ஜாதகத்தை, நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. இதுல பாக்குறவங்க கேட்கறவங்க எல்லாம் தயவு செய்து தப்பா நினைக்க வேண்டாம். என்னோட வாழ்க்கையை தான் நான் சொல்ல வரேன். என்னன்னா, நாங்க போய் வைத்தீஸ்வரன் கோயில்ல போய் பார்த்தோம். எனக்கு வேலை போய் எங்க ஐயா வந்து ஏஐயா இருந்தாரு. அவங்களுக்கும் ஒரு ஆக்சிடென்ட்ல ஆகி இன்னைக்கு வேலைக்கு போக முடியாம ஆயிட்டாங்க. பொட்ட புள்ள படிக்கு, பிள்ளைங்க எல்லாம் சென்னையில படிக்கிறாங்க. நாங்க கொஞ்சம் கஷ்டத்துல தான் இருக்கோம். எங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு போடுதுன்னா எங்க பாட்டம் பூட்டம் செஞ்சு வச்சு அந்த தொழில். அப்ப இதெல்லாம் விட்டுட்டோம் நாங்க, எங்களுக்கு தெரியாது நாங்க படிச்சதுனால. அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, வைத்தீஸ்வரன் கோயில்ல போய் ஏடு பார்த்தது, அகத்தியர் ஏடு. அதுல போய் சில பேர் நம்புவாங்க, ஏடு இல்ல நம்ப மாட்டாங்க. ஆனா எங்களுக்கு வாழ்க்கையில அந்த ஏடு கரெக்டா இருக்கு. அதை எடுத்து பார்த்ததுக்கு உங்களோட முன்னோர்கள் செய்த வேலை செஞ்ச நிறைய தேவதைகளை விட்டு தெய்வங்களை விட்டுட்டாங்க. இதை நீங்க கையில எடுத்து பாவிச்சீங்கன்னா தான் உங்களோட வம்சாவிருத்தம் நல்லா இருக்கும். கஷ்டம் வந்தா நிவர்த்தி ஆகும். எல்லாமே இறைவன் பார்த்துப்பான். நீங்க 4 பேருக்கு நல்ல வார்த்தை சொல்லி ஒரு புடி கஞ்சி உங்களுக்கு அன்னைக்கு கொடுத்தாங்க இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு நீங்க சாப்பிடணும். அப்புறம் என்னவோ தெய்வம் கொடுக்கறது உங்களுக்கு என்னவோ அது வாழ்க்கையில உங்களுக்கு கிட்டும், கிடைக்கும். ஆமா, அவர் திறந்த நிப்பு தடைபடாது இல்லையா? அப்போ அதையே மனசார அப்போ அப்படியே இருக்கும் இல்லையா? படித்த படிப்பை எல்லாம் விட்டுட்டு குலத்தொழில் நம்ம அதையே பார்த்துருவோம், நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு இல்லையா? அப்போ இங்கே வந்து நிறைய நாளாச்சா? வருஷக்கணக்காச்சா? நான் இந்த கோயிலுக்கு முன்னால வந்திருக்கேன். உங்களை ஒரு வருஷம் இங்க வந்து நாங்க எனக்கு மாப்பிள்ளைக்கு ஈத்தாமலை சொந்த ஊர், நான் வந்து சென்னை. சரி சரி சரி. இங்கே தான் இருக்கும். அப்போ இங்கே வந்து இந்த கோயில் வந்து இப்போ தான் வந்திருக்கேன் புதுசா. இப்போ கொஞ்சம் நாள் தான் ஆச்சு. இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு குறியெல்லாம் சொல்லுவீங்க இல்லையா? சரி. அப்போ எனக்கு இன்னைக்கு உங்கள் அருள் வாக்கு குறிய ஏதாவது சொல்லுங்கள். தெய்வத்திட்ட கேட்ட மாதிரி தான் கேட்கேன். என்னென்னா சரி பார்ப்போம். எந்த கை? வலது கை இடது கையா? வலது கை ஐயா. தாயே ஜக்கம்மா, ஐயா நீங்க சின்ன பொழுதுலயே உங்களுக்கு கஷ்டம் தட்டு வந்திருக்கு. அதாவது ஆயுசு ரேகையில சின்ன குழந்தையிலேயே ஒரு கஷ்டம் இருந்திருக்கு. அது வளர வளர பெத்தவங்களோட புண்ணியத்தினால அது சரியாகி ஆயுள் ரேகை வந்தாச்சு. நிறைய தர்மகாரியம் உபகாரியம் பண்றவங்க நீங்க நிறைய பண்ணிக்கிட்டும் இருக்கீங்க. இருந்தாலும் உங்களுக்கு பக்கத்துல எதிரிகள் நிறைய இருக்காங்க. எதிரி இல்லைன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது இல்லையா? அது உண்மைதான். அதெல்லாம் கடவுள் இரவு பகல் மாதிரி அது நிச்சயமா. மனைவி மக்கள் நல்லா இருப்பாங்க. உங்களோட ஆயுசுக்கும் உங்களோட செல்வத்துக்கும் எந்த குறையும் இல்லை. ஆமா, அதாவது நாட்டில் ஒரு கதை சொல்லுவாங்க.
எப்பா உனக்கு இங்க பொழப்பு கிடைக்கலனா ஆ. வேற நாட்டுக்கு போயாவது ஏதாவது நீ பொழப்பு தேடிக்கப்பா, ஆ. அதுலயாவது நீ முன்னேறி வரையா பார்க்கலாம் ஆ. அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எப்படின்னா, இப்ப இதை வச்சு நம்ம முன்னேற முடியலாம், இதுக்கு ஏதாவது தடை உண்டுன்னா அடுத்து ஏதாவது அதை உடச்சி எறியறதுக்கு ஒரு கதை இருக்கா, ம். அந்த கதையை பார்த்து நான் மேலே ஏறி போவோம். ம். அந்த நோக்கம் உள்ளவங்க நீங்க. ம். யாரா இருந்தாலும் ம். இனிக்க பேசி பழகு, ம். அதுதான் உங்களுக்கு பிடிக்கும். ஆ. யார் எதிரியா இருந்தாலும் ம். நன்மையே பேசு, இனிக்க பேசு, நல்லபடியா அவங்களும் நமக்கு சாதகமா வருவாங்க. நீங்க யாரையும் எதிரியா நோக்கல. ம். ஆமா. அதே மாதிரி உங்களோட குடும்ப தெய்வங்கள் உங்களுக்கு துணையா இருக்கு. ஐயா இருக்காரு. ம். சரி. ஐயா உங்களுக்கு துணையா இருக்காரு. ம். அவரோட நோக்கமும் அவரோட துணையும் உங்களுக்கு இருக்கு. ம். பித்ருக்களோட பலாபலன் நிறையவே இருக்கு. ம். பித்ருக்கள்னா முன்னோர்கள், இறந்தவங்க, அவங்களோட அருள் நம்மகிட்ட இருந்தால் தான் அருளும் முழுக்க முழுக்க இருக்கு. அவங்களோட அந்த ஆத்மாக்களோட ஆசீர்வாதம் முழுக்க முழுக்க இருக்கு. எப்படின்னா திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது சுத்தி அத்தனை பேரையும் புதைச்சிதான் வச்சிருக்கா. அத்தனை பேர் சித்தர்கள் எங்கெங்கயோ இருந்து கொண்டு வந்து அங்கதான் வச்சிருக்காங்க. இப்ப இறந்தவங்க அத்தனை பேருமே சித்தர்கள் தான். நன்மை செய்யற ஆத்மாக்கள் அத்தனைமே சித்தர்கள் தான். அந்த மாதிரி சிவனோட பாக்கியம் உங்களுக்கு ரொம்ப நிறைஞ்சு இருக்கு ஐயா. ஆமா. நீங்க ஒண்ணு சொல்றேன், நெத்தியில கண்டிப்பா திருநீர் போடணும். சரி, போடணும். நான் சொல்லிட்டேன், உங்களோட விருப்பம் இது. நான் அழுத்தம் இல்ல, உங்களோட கையில ஓடுற ரேகையில நான் பார்த்து சொல்றது. தன ரேகை நல்லாவே இருக்கு, ஆயுள் ரேகை நல்லா இருக்கு, குபேரமேடும் நல்லா இருக்கு, சக்கரங்கள் நல்லா தான் இருக்கு. சரி, எல்லாம் நன்மையே சொல்லிட்டு இருக்க. தீமையில சொல்லுங்க கொஞ்சம். தீமைனா எதிரிகள் தான். எதிரி இல்லைன்னா முன்னேற முடியாதுன்னு ஒரு ஆள் சொன்னாரு. அதை தான் நீங்க தட்டி போட்டுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கீங்க. ஆமா. சரி. வேற தீமைன்னு வேற ஒன்றும் இந்த கைக்கு ஒன்றும் இல்லை இல்லையா? எதுவும் இல்லை. ஆமா. ஏன்னா காத்து ரட்சிக்கிறதுக்கு ஒரு பக்கம் தெய்வமும் ஒரு பக்கம் பித்ருக்களும் இருக்காங்க. சரி சரி. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் அவர் பார்த்துருவாரு இல்லையா? நம்ம நேர்மை நடந்தாலே போதும். இருந்தாலும் என்ன தெரியாமல் நிறைய தப்புகள் நான் பண்ணியிருக்கேன். இப்போ நினச்சி பார்ப்பேன், முன்னால் பண்ண தப்புகள் எல்லாம் இப்போ நினச்சி பார்ப்பேன். ஐயோ தப்பு பண்ணிட்டோமே. ஆமாம். ஆமாம். உங்கள் வீட்டிலேருந்து வரீங்கல்ல, வரும்போது ஒரு பக்கம் ரோடு போகுது, ஒரு பக்கம் சலசலன்னு தண்ணி சத்தம் கேட்குது இல்லை? ஆமாம். அதை தாண்டின உடனே ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. அங்க நீங்க எந்த காரியம் போறதா இருந்தாலும் ஒரு தேங்காய் எரிஞ்சிட்டு போகணும். ஓ, அப்படி செய்யலாம் இல்லையா? அப்போ அந்த நோக்கம் விடுறா இல்லையா உங்களுக்கு, அது மாறிடும் இல்லையா? சரி சரி. சரி சரி. நான் அதிகமாக குறி கேட்டது கிடையாது, இன்னைக்கு எதிர்பார்க்கவும் இல்லை. ஏதோ ஒரு பழைய நாங்கள் சின்ன வயசில் வந்த கோயில், இந்த கோயிலுக்கு வந்த இடத்துல நடைகள் அடைச்சிருந்ததுனால நீங்கள் ஒரு சாமி மாதிரி இருந்தீங்க. அதனால தான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்க்காமலே கேட்டது. நீங்களும் உங்கள் கண்ணு கேட்டுனா சொன்னீங்க. முழுசா சொல்ல யாராலையும் முடியாது, முழுசா தெரிஞ்சு அவர் மட்டும்தான் படைத்தவர் இல்லையா? நம்மளால் நம்ம கண்ணு கட்டுனா லேசாக சொல்லலாம், வேற என்ன சொல்ல முடியும்? நான் செய்த தீமையெல்லாம் நீங்கள் சொன்னால் நான் கோவப்பட்டுருவேன், நீங்கள் சொல்ல மாட்டேன். நான் நிறைய தீமைகள் செய்திருக்கேன், முன்னால் தீமை செய்திருக்கேன், இப்பளும் தீமை செய்யணும்னு நினைக்கேன். ஆனால் இப்போ செய்ய தீமை நான் தீமைன்னு நினைக்கல, அடுத்தவன் நினைப்பான் அவன் செய்ய தப்புன்னு நினைப்பான். அதுக்கு கடவுள் இருக்கு. அப்படிதான் இல்லையா? சரி சரி. இப்போ நீ இப்பெல்லாம் முன்னாடி உள்ள நினைச்சு பார்க்க இல்லை. ஆமாம், நினைச்சு பார்ப்போம். அது வந்து கடவுள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி தருவார் இல்லையா? நீ நினைக்க நான் முன்னாடி செய்யல அதர்மம் செய்யணும். ஆமாம், அதர்மம் ஒன்று அதர்மம் செய்தால் இப்போ நன்மை கேட்டு வர இல்லை. ஆமாம், அதர்மம்னு தெரியல அன்னைக்கு. அன்னைக்கு கடவுள் என்ன நினைக்கிறது தெரியுமா? அன்னைக்கு அதர்மம் செய்தாலும் அந்த பிள்ளைக்கு வந்து விவரமே வரல. ஆமாம், இன்னைக்கு விவரம் வந்திருக்கு, நன்மை செய்யாதுன்னுள்ளது தான் இன்னைக்கு வந்து பிரச்சனை இல்லை இல்லையாப்பா? சரி சரி. நம்ம செய்யறது நன்மைன்னு நினைச்சாலும் நமக்கு நம்ம நன்மைன்னு நினைச்சு செய்வோம், அடுத்த ஆளுக்கு தீமை மாதிரி தெரியும். எல்லாருக்கும் நன்மையா உலகத்துல யாராலையும் வாழ முடியாது, அப்படிதானே? ஆனா எல்லாமே இருக்கணும், உடம்புக்கு எல்லாமே வேணும். எல்லாம் வேணும் இல்லையா? நன்மை இருக்கணும், தின்மை இருக்கணும், எல்லாம் வேணும். எல்லாம் வேணும். அப்படிப்பட்ட மனுஷன் இல்ல உலகத்துல. அப்படி இல்ல இல்லையா? எல்லாருமே கஷ்டத்தை காணும்போதுதான் வெளியில இறங்குது. கஷ்டம் காணலன்னா இறங்க மாட்டேன். பணமா இருந்தா கடவுளை எதுக்கு கும்பிடணும்? ஆமா, கஷ்டம் இருந்தாதான் தெய்வத்துக்கு நினைப்பே வரும் இல்லையா?
பணம் இருக்காளுக்கும் உறங்க முடியாது மக்கா, பணம் இல்லாதாளுக்கும் உறங்க முடியாது. ம் ம் எல்லாம் உண்டு, நமக்கு நாளைக்கு என்ன செலவு அப்படின்னு நம்ம பணம் வளம் கடவுளே நாங்கள் ஆசை வச்சுட்டு இப்படி அப்படியும் உண்டு. சரி எல்லாருக்கும் உண்டு, பணக்காரர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே. சரி, உங்களை சந்திச்ச மிக்க மகிழ்ச்சி. சரி. நல்ல ஒரு பாட்டு கதை ஏதாவது சொல்லுவீங்களா? தெய்வங்களுக்கு பாட்டு கதை ஏதாவது 2 வரி பாடலாமா? பாடுவோம் மக்கா, சொல்லி கொடு மக்களே. நீங்கள் பாடுவீங்களான்னு கேட்கேன். எனக்கு நீங்கள் இல்லை பெரிய ஆள், பெரிய ஆட்கள் சொன்னாதானே பாடுவா பாடுவா. அப்படியா? சரி தாயே, நீங்கள் ஏதாவது புராண கதையோ 2 வரி பாடலா பாடுவீங்களா? எல்லாருக்கும் ஒரு முக்கியமான செய்தி. அதாவது மேல்மலையனூர் அங்காளம்மன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன். நான் பார்த்ததில்லை. எந்த ஊர் அது? மேல்மலையனூர் அங்காளம்மன் வந்து எந்த மாவட்டம்? நம்ம திருவண்ணாமலை மாவட்டம். ஓ, திருவண்ணாமலை மாவட்டம், மேல்மலையனூர் பக்கத்துல தான். திருவண்ணாமலை கிரிவலம் போறவங்களுக்கெல்லாம் மேல்மலையனூர் கண்டிப்பா தெரியும். அங்க எப்படின்னா ஈசனுக்கு பிரம்மதோஷம் தீர்த்த இடம். அந்த இடம் அப்படி இடம் இருக்கு இல்லையா? ஆமா, ஏன்னா ஐயனுக்கு பிரம்மதோஷம் பிடிச்சாச்சு. புடிச்சு ஐயன் வந்து பைத்தியம் புடிச்சு அலையறா. கொண்டாட்டி யாரு, மக்கள் யாரு, என்ன தெரியல. அம்மா ரொம்ப கஷ்டப்படுறா. என்னன்னு நாராயணர் கிட்ட போய் கேக்குறா, இதுக்கு வழி எனக்கு சொல்லேன்னு. இது எப்படி என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஏன் பிரம்மதோஷம் புடிச்சிச்சுன்னா, அம்மா சிவபூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப பிரம்மா வந்து உள்ள வரா. வந்தா சத்தம் கொடுத்துட்டு வரணும் இல்லையா? சத்தம் கொடுக்காம வரவோ அம்மா ஈசன் தான் வந்துட்டாரு தன்னோட வீட்டுக்கு வணங்கிட்டா. ஓ சரி சரி. ஈசனை தவிர யாருக்கும் அம்மா வணங்கக்கூடாது. வணங்கிட்டா. வணங்கினத எதிர்த்து பார்த்தா பிரம்மா. அம்மா வெக்கப்பட்டு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டா. அப்ப ஈசன் வந்த உடனே சொல்றா, நீங்க இல்லாத சமயத்துல பிரம்மா இங்க வந்தாரு, நான் தெரியாம வணங்கிட்டேன், என்ன செய்யறது தெரியல. அவருக்கு கோவம் வந்தாச்சு. போனாரு. பிரம்மா தலைய இருந்துச்சு இல்லையா, 5 தலை மொத்தம். இப்ப 4 தலை, 4 தலை மொத்தம் 3 தலை இருக்கு. ஒரு தலையை கிள்ளி எரிஞ்சிட்டா. கிள்ளி எரிஞ்சதும் அந்த தலை மறுபடியும் வந்து ஈசன் கையிலேயே ஒட்டிக்கிச்சு. ஈசன் தலை கையிலேயே ஒட்டிட்டா. ஒட்டின உடனே இது அவருக்கு தோஷமா ஆயிடுச்சு. அவர் அப்படியே பைத்தியம் பிடிச்சி திரிஞ்சிட்டா. அம்மா என்ன பண்ணிட்டா, இதை தீக்கிறதுக்கு நாராயணர் கேட்டா. நாராயணர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு பட்சணம் ஆகாயத்துல இருக்கிறத ஒரு பட்சணமாகவும் சாப்பாட்டை, இன்னொரு பட்சணம் பூமியில விளையறத ஒரு பட்சணமாகவும், 2வது பூமிக்கு அடியில இருக்கிறத ஒரு பட்சணமாகவும், 3 பட்சணம் உருண்டையா உருட்டிக்கிடணும். கரெக்டா சிவராத்திரி அன்னைக்கு ஐயன் வருவாரு பிச்சை கேட்க. ஏன்னா எல்லாருக்கும் பிச்சை கேட்க போறாரு. பிச்சை இடுறாங்க. இந்த பிரம்மகபாலம் சாப்பிட்டுடுது. அப்ப சாப்பிட அங்க கையில பார்த்தா ஒத்த ரூபாய் இல்ல, ஒண்ணுமே இல்ல. சிவனுக்கு அகோர பசி. இப்ப ஜீவராசிக்கு எல்லாத்துக்குமே பசியும் அத்த முடியல. அடி அளந்தா தானே சிவபெருமான் எல்லாருக்கும். பார்வதி முதல் கொண்டு வரும், வரலையே. அப்ப என்ன செய்யறதுன்னு புரியல அவங்க. அப்போ உடனே என்ன நினைச்சாங்கன்னா, இத மாதிரி சிவராத்திரிக்கு இருக்காங்க, கொண்டாட்டின்னு தெரியாமையே பிச்சை கேட்க வராரு. இப்ப அம்மா என்ன செய்யறா, பிச்சை இடுறா. இந்த பிரம்ம கபாலத்துல ஒரு உருண்டைய உதுத்து விடுறா. இது சாப்பிட்டுச்சு இல்லையா ருசி. சாப்பிட்ட உடனே இப்படி வாய பழக்குது. கொஞ்ச தூரத்துக்கு உதுத்து விடுறா. கீழே இறங்கி வரணும்ல, வந்தா தானே சாப்பிட முடியும். ருசி விடுமா. கீழே இறங்கி வருது சர்வன்னு சாப்பிடுறா. இன்னொரு உருண்டைய அப்படியே உதுத்து வரா. காலு கிட்ட உதுத்து விட்டுட்டா. கரெக்டா வந்தது கால்ல ஒரே அழுத்து பிரம்மகபாலத்தை அழுத்தியாச்சு. அப்ப என்ன கேக்குது, அது கேக்குது, அம்மா நான் ஒரு தப்பும் பண்ணலையே, என்ன விட்டுடு, நான் ஈசங்கையில போகணும். உனக்கு இனி அங்க இடம் இல்ல, ஏன் காலடியில தான் இருக்கணும், உனக்கு அதை பத்தி கவலை, நீ இனி அங்க போக கூடாதுன்னு சொல்லி அம்மா காலில் அழுத்திட்டா. காலில் அழுத்தின உடனே அம்மாவுக்கு பிரம்மதோஷம் பிடிச்சாச்சு. ஈசன் ரிலீஸ் ஆயாச்சு. ஒரு ஆளுக்கு போச்சு, ஒரு ஆளுக்கு பிடிச்சதும் அம்மா இதை வச்சுக்கிட்டு கஞ்சுளி அடிஞ்சு எல்லா பக்கமும் சுத்தி வரா. சுத்தி வந்தானே அவளுக்கு அந்த தோஷம் நிவர்த்தி ஆகுது. அந்த ஊஞ்சலாட்டெல்லாம் பார்க்கலாம் நல்லபடியா. அங்க போனா பைத்தியம், பேய் பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரிப்பட்ட பித்தம், கோளாறுகள் எல்லாமே அங்க போனா சரியாகும். அந்த தீர்த்தத்துல குளிச்சுட்டு அம்மைய பார்த்துட்டு வந்தாலே மொத்தமும் எந்த பிணியும் இல்லாம நன்மையே தரும், நல்லதா முடியும். சரி சரி, அங்க போங்க. தேவியோட அனுகிரகம் எப்பவும் கிடைக்கும். சரி சரி. நான் திருவண்ணாமலை வழியா அந்த வழியா அதிக நாள் போயிருக்கேன், பஸ்ஸில் போயிருக்கேன். ஒரு நாள் கூட இறங்குனது இல்லை அங்கே. ஆமாம், திருவண்ணாமலை வழியா, விழுப்புரம் திருவண்ணாமலை வழியா செஞ்சு அந்த வழியா அங்கே போயிட்டு வெள்ளூர் போயிருக்கேன். ஆமாம், அந்த வழி போன பிறகு கூட ஒரு நாள் திருவண்ணாமலைக்கு போக முடியல.
அந்த மலை மேலே தீபம் எரியதெல்லாம் பார்த்துருக்கேன், பஸ்ஸில் இருந்தால் பார்த்துருக்கேன். கீழே இறங்குனதும் இல்லை, அந்த கோவிலில் போனதும் இல்லை. போகணும். அதுக்குள்ளே பாக்கி அவங்க எனக்கு கிடைக்கல. அவன் அருள் இல்லாமல் அங்கே கால் கூட வைக்க முடியாது அணு கூட அசையாது. இல்லையா? ஆமா, அவர்களுடைய அருள் இருந்தால் தான் அங்கே போக முடியும். நிச்சயமா. அவருடைய அருள் கேட்டிருக்கேன், பார்ப்போம் தருவாரான்னு பார்ப்போம். கண்டிப்பா தருவாருன்னு நினைக்கேன். கண்டிப்பா ஒவ்வொன்றுக்கும் ஒரு கால நேரங்கள் உண்டு இல்லையா? நிச்சயமா. சரி, வேற ஏதாவது கதைகள் இருக்கா? கதைகள் இருக்கு. வேற இருக்குன்னா ஏதாவது சொல்லுங்க, இல்லைன்னா செய்தியை முடிக்கலாம். கதை இருக்கு. சொல்லுங்க. எல்லாரும் வந்து அதாவது பாபநாசம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பாபநாசம் இங்கே எந்த பக்கமா? ஆமா, திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம். அங்கேயும் நான் இதுவரை போனது கிடையாது. ஆமா, அந்த பக்கமா போயிருக்கேன். அங்க அந்த பாபநாசம் கோவில்ல போனது இல்லை. அங்க வந்து சிவனும் சக்தியும் பார்வதியும் 2 பேருமா இருக்காங்க. முக்கியமா அந்த தண்ணி வந்து மேல இருந்து அருவி மாதிரி ஊத்திக்கிட்டே இருக்கு, தண்ணி ஃபுல்லா போயிட்டே இருக்கு பாபநாசம். அப்போ என்ன தெரியாம நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன்னு நீங்க கொஞ்சம் முன்ன சொன்னீங்க இல்லையா? இந்த மாதிரி பாவம் செய்தவளுக்கு சகல தோஷமும் சகல பாவமும் நிவர்த்தி பாபநாசம். அங்க போய் நீராடணும். அங்க போய் நீராடி அவங்கள தொழுதுட்டு வந்தாச்சுன்னா ஓரளவுக்கு நிவர்த்தி ஆயிடும். ஆமா, பாவம் தீந்துரும். அதுக்குன்னு பாவம் தீந்துருச்சு நான் மறுபடியும் போய் பாவம் செய்வேன் அப்படி எல்லாம் இருக்க கூடாது. அப்படி செய்யக்கூடாது. ஆமா, அதுக்குன்னு சொல்லிட்டாங்க, இது நிவர்த்தி ஆயிடுமா, அப்பனா செஞ்சுட்டு போலாம்னா அது இனி செய்ய மாட்டேன்ப்பா, உனக்கு பாதமே தெரியாது நடக்கலாம், தெரிஞ்சு இனி நடக்காது, நீ எனக்கு தெரியாது, நான் தெரியாம செஞ்சுட்டேன், ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டேன், இனி எனக்கு எந்த பாவமும் வரக்கூடாது. என்ன பாதுகாக்கணும், பொறுப்பை கொடுக்கணும். பொறுப்பை அது வந்து அதோட கதை தெரியுமா மக்கா? அது என்ன கதைன்னு அது ரெண்டு அந்த பாவம்னு சொன்னவங்கள ஒரு கதை இருக்கு. சொல்லுங்க. அப்பளை தெரியுமான்னு சொல்லி தெரியாது. அது பாவம்னு எதுக்கு தெரியுமாப்பா? தெரியாது, சொல்லுங்க. பிள்ளைங்களை வந்து விரவு பிறக்க ஒரு தாய்க்கு 2 புள்ள பிறந்து 2 இரட்டை குழந்தைகள். 2 இரட்டை குழந்தைகள் பிறந்துக்கும்போது அவங்களுக்கு விரவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து இந்த குழந்தையும் கொண்டு அவங்க காட்டுக்கு விரவு பிறக்க போனாங்க. போனதுல இந்த 2 குழந்தைய வந்து தப்புன உடனே தாய் அங்கங்கயா பார்த்தாங்க, அந்த குழந்தை கிடைக்கல. இது நான் ஒரு ஆள் சொல்லிதான் நான் அந்த கதை கேட்டது. அப்ப அவங்க என்ன செய்தாங்க, இந்த 2 குழந்தையும் வேற ஆளுவ வந்த பிறகு இந்த காட்டுக்குள்ள சவுண்டு கேட்டு 2 அம்மையை காணல சொல்லி அழுத பிறகு அந்த 2 குழந்தைய 2 பேரா கொண்டு போய் பெரிய பிள்ளை ஆயிட்டு. அந்த பிள்ளை பெரிய பிள்ளைய ஒரு பிள்ளை ஆம்பளை பிள்ளை, ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ளை. 2 வீட்டில் வளர்த்து என்ன செய்தாங்க, அந்த சமயம் சம்பந்தம் பேசியிருக்காங்க. கல்யாணம் சம்பந்தம் பேசியிருக்காங்க. இந்த பையனுக்கு இந்த தங்கச்சின்னு தெரியாது, அந்த பிள்ளைக்கு இது அண்ணன்னு தெரியாது. ஏன்னா 2 வீட்டில் 2 இடத்துல அந்த தாயாரு அவங்க உண்டுமா இல்லையா தெரியாது. அவங்க அழுது எடுத்து அவங்களுக்கு அந்த குழந்தை கிடைக்கல. தெய்வமா ஒருக்கு அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் எல்லாம் பேசி எடுத்து முடிக்கும் போது அவங்களுக்கு என்ன சொல்ல, எல்லாமே அவங்க பண்ணியாச்சு. நைட்டு இதெல்லாம் கழிஞ்சாச்சு. கழிஞ்ச பிறகு 2 பிள்ளைகளுக்கும் அம்மாக்கு அப்பாவுக்கு பேர் கேட்கும் போது அந்த சமயம் ஜாதகம் இதாகும் பாப்பட்டாலும் எங்க பார்க்க போறாங்க. பார்த்த பிறகு இப்படி ஆகும், எனக்கு அம்மாக்கும் பேர் 1. அந்த பிள்ளை 2 பிள்ளைங்களும் இறந்துட்டு நம்ம அப்பா ஒரு தாய் வயத்துல நம்ம 2 பேரும் பிறந்தோமே, இன்னும் நம்மளுக்கு இருக்க கூடாது. 2 இறந்துட்டு தப்பு பண்ணிட்டாங்கல்ல. அதுக்குதான் பிள்ளை அந்த பாவத்தை தீக்கதான் அந்த பாவ நஷ்டத்துல குளிச்சு தீக்குது. அப்படி இல்லையா? ஆமா, 2 பேருக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு தான் நம்ம அந்த பாவத்தை தீக்க பாவ நஷ்டத்துல. அதான். சரி. இப்படி ஒவ்வொரு காலங்கள்லயும் ஒவ்வொரு கதைகள் இல்லையா? அதை இன்னைக்கு நம்ம உங்களை மாதிரி ஆட்கள் சொன்னாதான் தெரியும், வரும் தலைமுறைகளுக்கு தெரியாது. நம்ம ஊர்ல நடந்த கதைகள், இங்குள்ள புராண கதைகள் இன்னைக்குள்ள பிள்ளைகள்கிட்ட கேட்டால் தெரியாது. ஏதோ வெளிநாட்டு கதைகள் எல்லாம் பிள்ளைகளை டிவியில் பார்த்து கண்டுபிடிச்சது, நெட்டில் பார்த்து கண்டுபிடிக்கும். நம்ம புராண கதைகள்லாம் மண்ணோடு மண்ணை அழிஞ்சு போயிட்டு இருக்கு. இது அழியப்படாமல் இருக்கணும்னா உங்களை மாதிரி 4 ஆட்கள் சொன்னா தான் அதை தெரியும். இந்த கதையில 1-2 பிள்ளைகளும் இருக்கலாம். நீங்க சொன்னதில் உண்மையான கதை வேற இருக்கலாம், சில வேலை நமக்கு தெரியாது. செவி வழி வரக்கூடிய இல்லையா? அருகிரிக்கு தீர்த்த அருகிரிக்கு பாணி தீர்த்த அருகி அந்த இது வான தீர்த்தம் இருக்கு. அப்படி 4-5 அரி இருக்கு இல்லையா? ஆமா, லாஸ்ட்ல தான் தீர்த்த அரின்னு இருக்கு. சரி. அப்போ செய்தியை கதையை இதோட முடித்துக் கொள்ளலாமா? வேற ஏதாவது இருக்கா? சொன்னா சொல்லலாம் இல்லையா? ஏதாவது இருந்தா சொல்லுங்க தாயே. வேற சொருமத்தாயரி கதை தெரியுமா? பாவனசத்துக்கு அடுத்த சொருமத்தாயரி கதை தெரிஞ்சா சொல்லுங்க. சொல்லுங்க. நீ சொல்லுமா, கவனம் இருக்கட்டும். சொல்லி கொடுமா, நீங்க சொல்லுங்க. 2 மொழி சொல்லு மக்களே, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அது வந்து அவர் வந்து ஐயரு. உங்களுக்கு இப்ப எல்லாமே அதில் இப்போ எடுக்கலாம், உங்களுக்கு செடியில எடுக்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா பிராமண ஆளு. அப்போ 2 பிள்ளைங்களுக்கு வந்து செருப்பு தைக்கக்கூடிய ஆளுங்க மாட்டா. அப்போ அவரு பார்த்தாரு மாடெல்லாம் பிராமண ஆளுக்கு மாடெல்லாம் உண்டுமே
மேய்க்கிறதுக்கு அவர் வர சமயத்தில் இந்த இரு பிள்ளைகளும் ஆ இவங்க செருப்பு தைக்க செம்ம ஆளுன்னு சொல்லுவாங்க சமயத்தில். அப்போ அந்த குழந்தைகள் மாடு இப்படி செருப்பு தைக்க அப்பாவுக்கு சோறு கொண்டு வர சமயத்தில் இவர் மாடு விட்டுட்டு இருப்பார் பிராமணா. ஆ மாடை விட்டு நிற்கிறதுல அவர் முத்து இது பிராமணனாக்கும் அவர். ஆ அப்போ இவங்க பார்ப்பாங்க பிள்ளைலாம் நல்லா இருக்கு, அவருக்கு நல்லா பிடிச்சிட்டு. அப்போ என்ன பண்ணதுக்கு வீட்டில் சொன்னால் நமக்கு நடத்தி தர மாட்டா பிராமண ஆளுவோம். சரின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்கள்ட்ட கேட்பாங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணுவேன் 2 பேரையும். அது முடியாது, எங்கள் அப்பா வந்து ஆடு மாடெல்லாம் செருப்பு அந்த தோலாக்க நாங்கள் செருப்பு தச்சு எங்கள் ஜீவிதம் எங்கள் அப்பா தர மாட்டோம், எங்கள் ஆளுக்கு தான் கொடுப்பாங்க. இல்லை நான் எப்படியானு உங்கள் அப்பாட்ட வந்து கேட்கலாம், கேட்டு பாருங்க தந்தாதான் அப்படின்னு வருது. இவங்க அங்கே கேட்க போவாங்க. அவர் சொல்லுவார், நாங்கள் ஆடு கோழி இதெல்லாம் நாங்கள் அறுக்கக்கூடிய ஆள், செருப்பு தப்போம், அந்த தொழில் எடுத்துட்ட கொண்டு தான் எங்கள் அறுக்கொண்டு. அதனால நீங்கள் கேட்கறது தப்பு. அது இல்லை, நான் அதே போல் நான் செருப்பு தச்சு தரலாம். அப்போ தோல் செருப்பு நீங்கள் தப்பேங்களா அப்படின்னு சொல்லி தோல் செருப்பு கொடுத்தாங்க. தோலை கொடுத்தாங்க. ஏன்னு கேட்டால் ஆட்டுக்குழது மாட்டுக்குழது இவங்க தைக்கணும் இல்லை, கொடுத்தாங்க. அவரோடைய மேலே செய்தார். நான் சுருக்கமாக தான் சொல்லுவேன். அப்போ தச்ச உடனே பெண்ணா கொடுக்க தான் செய்யணும். 2 பெண்ணையும் கொடுத்தாரு. கல்யாணம் பண்ணினா அன்னைக்கு பலார சட்டி அடுப்பில் வச்சிருக்காங்க. மாலை கொண்டாந்தவர் அவரு போகல, உப்படி கொண்டாந்த தட்டாம போகல, ஒரு மனசாலும் போகல. தாலி கட்டு கழுத்துல ஏறினதும் அங்க இருந்த ஆள் வரு. எப்படி ஆள் வரு? அது இவரை கொல்லதுக்காக, அவங்க பிராமண ஆள் இல்ல, அந்த சமயம் இதெல்லாம் உண்டு இல்ல, கொல்லதுக்கு ஆள் விட்டாச்சு. இவர்கிட்ட அவங்க அந்த பிள்ளைங்களை சொல்லி, போகாதீங்கப்பா, நீங்க எங்களை எவ்வளவோ ஆசைப்பட்டு எங்க அப்பா இப்படிலாம் பண்ணி 2 பேரையும் தந்தாரு, நீங்க போகாதீங்க மன்னவன் சொன்னா அவர் கேட்கல. எங்க ஆளோ விழிக்க எனக்கு கண்டிப்பா போய் தான் தீரணும் என்று சொல்லிட்டு அவரு போயாச்சு. அவரு கூட போனது யாரு? பட்டி நாயும் பூச்சை நாயுமா போகும், அவருக்கு துணைக்கு போகும். அங்க போகும்போது அவரை கழுத்தை அறுத்துட்டான். ஐயோ, கழுத்தை அறுத்துட்டான். தோலி தான் கொஞ்சம் கிடக்கு. சதி வேலை இல்லையா? சதி வேலை பிள்ளை கட்டிட்டாமல. அதனால இவருக்கு தெரியாது, அப்படி செய்வாங்கன்னு தெரியாது. அறுத்த உடனே அந்த குழந்தைகள் என்ன செய்யுது, அந்த இவங்க அந்த பட்டி அந்த நாயும் அந்த பூனையும் அந்த ரத்தத்துல பிறண்டு இங்க வரி காட்ட வரும்போது அவங்க என் வீட்டாளு எங்க, அப்ப அது கூட்டிட்டு போகும். அதுக்கு தான் சொல்ல தெரியாது, கொலைக்கும் ஞாபகம் வைக்கிறது. நேரம் அங்க போகும்போது அவருக்கு கிடக்காரு. நம்ம ஆளெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. அப்ப இவங்க 2 பேரும் சங்கடப்பட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் இவங்களை கல்யாணம் பண்ணது. அப்படியே இருக்கிற நேரத்துக்கு எனக்கு இவ்வளவு ஒரு வேணும் வச்சுட்டு நல்லா அழகை கண்டோன்னா பார்வதி அம்மைக்கு இருக்க முடியல. சிவபெருமான்ட்ட சொல்ல, இந்த 2 உயிரை இன்னைக்கு அவருக்கு அந்த உயிரை கொடுங்களான். அவரு உயிரை கொடுக்கதான் சரி எடுக்கிறதுக்கு அவரு கூட. அப்ப அவர் சொல்லாரு, நான் இப்படி என்ன கொடுக்கறதுக்கு, எப்படியா இருந்தாலும் நீங்க அந்த பிள்ளைங்களுக்கு வேண்டி அந்த அவருக்கு உசுரை நீங்க கொடுக்கணும். அப்ப இந்த குழந்தைய விழிச்சு 2 பேரையும் விழிச்சு கேட்காரு, அம்மா உன் வீட்டாளுக்கு நான் உசுரை தாரேன், ஆனா நீங்க நல்ல மாதிரி இருங்கன்னு. அப்ப அந்த 2 குழந்தைகளும் சொல்லி, நான் ஒரு கதை கேட்பேன், நீங்களும் அதை புரியணும் இல்ல, சொல்லுங்க. எங்க புருஷனுக்கு உசுரை தருவேன், இது போல இன்னொரு கல்யாணம் இப்படி எல்லாம் வரும்போது நீங்க உலக மக்களுக்கு இதே உசுரை கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. அது என்னால கொடுக்க முடியாது. அப்ப வேண்டாம், நாங்க 2 பேரும் உடங்கட்ட யாரும் அவருக்கு. அப்படி அவங்க 2 பேரும் உடங்கட்ட யாரிட்டாப்பா. அப்படி யாரு இன்னைக்கு அவருக்கு அந்த சொரிமுத்தங்கோல்ல அவருக்கு 2 சைடு பூனையும் நாயும் தான் இருக்கு. அதான் சொரிமுத்து ஐயனார். அந்த பூனையும் 2 சைடு இருக்கு, பூனை இருக்கு நாய் இருக்கு. வேட்டைக்கு போன குதிரை அவரு எல்லாம் அந்த கோவில்ல அப்படி செட்டோடி இருக்கு. நான் இன்னைக்கு வரைக்கும் வருஷம் போவேன். நெல்லை மாவட்டம் திருநெல்வேலி நேர பாவநாசம் வண்டியில இறங்கி சொரிமுத்தையனார் கோயில் ஆடி அமாவாசைக்கு தான் பயங்கரமா இருக்கும் இல்லையா? 10 நாள் அங்க திருவிழா, 10 நாளைக்கு வண்டி விடுவாங்க. சரி சரி. அப்புறமா காரையாறுகுள வண்டி தான் நம்ம போவோம். ஓ சரி சரி. நான் இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கேன். நான் வந்து இப்போ 28 வருஷம் கொண்டு போயிட்டு இருக்கேன். சரி சரி. பாவநாசத்துக்கு இந்த பாவத்துக்கு இங்கதான் வந்து குளிப்பேன். நைட் இன்னைக்கு குளிச்சுட்டு எடுத்துட்டு அவருக்கு தட்டமென்னா சொரிமுத்தை ஏறி கொடுத்துருவேன். ஒரு கழுத்து இன்னைக்கு இப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கும் இல்லையா? கழுத்து அப்படி சரிஞ்சுதான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. சரி சரி. அப்படிதான் இருக்கு. எனக்கு அவரை அதுல என் பிள்ளைக்கு சுகம் இல்லாத ஆகி ஜன்னி வெட்டல. அவளுக்கு 6 மாசம் 2.25 வயசு வரை இருந்து. அப்போ ஒரு ஆள் ஆடு வாங்கிட்டு போகு குமார கோயில இருந்து. நான் அங்க இருக்கேன். என் பிள்ளைக்கு ஜன்னி வெட்டு வரு. அப்புறம் நான் பார்த்தேன் அந்த சாமிக்கு எல்லாரும் ஆடெல்லாம் வாங்கிட்டு போறாங்க.
அன்னைக்கு ஒரு ஆடு வந்து கிடாயெல்லாம் 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு வாங்கலாம். அப்ப நான் சொல்ல 101 ரூபாய் என் பிள்ளைக்கு தலையை சுத்தி அப்பா நான் அந்த கோவிலுக்கு போவல போறாங்க நான் தருவேன் என் குழந்தைக்கு ஜன்னி விட்டு இதோடி நிக்கணும். இப்ப 2.25 வயசு அவ்வளவு இது தீர்ந்தா நான் வருஷம் என்னால அவ்வளவு நான் அப்பன்கிட்ட கும்பிட வருவேன். சொன்னதும் அந்த வெட்டு அதுல நின்னுட்டு அந்த அந்த கடனை நினைச்சு எதிர்ட்டே இருக்குது அழகா தொந்தரவு இல்லை. அதோட நோயும் கிளியர் ஆச்சு இல்லையா? அப்பா அந்த பிள்ளைக்கு அந்த நோயும் கிளியர் ஆச்சு. அதுக்கு பிறகு இன்னைய வரைக்கும் நான் என்னால முடிஞ்சது நம்ம காலங்க வர செய்யணும். வருஷம் இப்ப 2 காலியான ஆபரேஷன் தான் பாவம். இருந்தாலும் அவரை போய் நான் வருஷம் கும்பிட்டு பாவம் நான் செய்கிற இந்த பாவம் அந்த பிள்ளைக்கு இதெல்லாம் செய்துட்டு எனக்கு ஆள் அங்க போனதுலதான் இந்த வயசான பாவம் எனக்கு சரி சரி இந்த கதை எனக்கு தெரியும். நான் இந்த கதையெல்லாம் கூர்மையா கேட்பேன். ஏன்னா 4 மக்கள் வந்து கேட்டா நமக்கு சொல்லுவாங்க. அதே போல இங்குள்ள கதை எங்க வில்பாட்டு மாமன் எனக்கு இந்த கதை சொல்லி தந்தேன். நான் உங்களுக்கு பேசி தந்தேன். சரி சரி பழைய ஆட்கள் இது மாதிரி கதைகள் சொன்னா வெறும் தலைமுறைகளுக்கு தெரியும். நல்ல புத்தி உண்டுமே. சரி சரி நல்ல புத்தி உண்டு. பிரம்மதேவனுடைய வம்சம் விஸ்வகர்மா. சரி சரி எனக்கு அந்த கதையில நான் புரிஞ்சு நடந்தனால சரி சரி சின்ன குழந்தை நான் ஒரு 5 ரூபாய் படிக்கும் வில்பாட்டு எங்க மாமா நல்லா தெரிஞ்சு. சரி இரு மக்கா நான் உனக்கு சொல்லி தரேன் எடுக்கணும். சரி நான் அன்னைக்கு எனக்கு அது உங்களோட கள்ளமண்டம் தினதுங்க. சரி சரி அப்படி இருந்தது இல்லையா? சரி உங்கள் கதைகளெல்லாம் கேட்டவரை நல்லா சந்தோஷமாகவும் விழிப்புணர்வும் ஆச்சரியமாக இருக்குது. வரும் தலைமுறைகளுக்கு கதை சொல்ல இப்போ பாட்டி மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் ஊருக்கு ஒரு பாட்டி இருந்தாலே 1000 பேர பிள்ளைகளுக்கு கதைகள் இதன் மூலமாக அறியட்டும் இல்லையா? பழைய காலம் மாதிரி இல்லை. பண்டு வந்து பாட்டி தாத்தா எல்லாம் இருந்து கதை சொல்லுவாங்க. இன்னைக்கு சின்ன பிள்ளைகளை கேட்கல. அந்த கதைகளெல்லாம் கேட்கணும்னா அவங்கள மாதிரி ஆள்கள் டிவி மூலமாக செல்லு மூலமாக சொன்னால் அதான் கேட்குது. அதுக்கு ஆமாம் அதுக்கு தான் அந்த செல்லு விளையாட்டு அதுக்கு இந்த செய்தி அங்கே போட்டோம். இந்த உலகத்தில் உள்ள சின்ன பிள்ளைகளெல்லாம் பாட்டி சொன்ன மாதிரி அந்த கதையை கேட்கட்டும். சரி உங்களை சந்திச்ச மிக மகிழ்ச்சி. வெற்றி உண்டாகட்டும். ஓகே மகிழ்ச்சி.